ஸோ 29/3/2025 சனிப்பெயர்ச்சியில், அதாவது மீனத்துக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் உள்ள வரீங்க. மகரத்துக்கு 7.5 சனியிலேருந்து வெளில போகிறாங்க, மேஷம் உள்ள வரும். அதனால் இதனுடைய பேர் விரய சனி. விரய சனியில் கழுத்து தலைப்பகுதியில் கவனமாக இருக்கணும். கழுத்துலேருந்து தலை, அதில் கண் இருக்குது, வாய் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, தொண்டை இருக்குது, வெர்டிகோன்னு மயக்கம் வரும். இதிலெல்லாம் கவனமாக இருக்கணுமா. யார்? மேஷம். எக்ஸசைஸ் ஆரம்பிக்கணும். நான் தான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருப்பேன், தாரகம் வந்துடும். சனி வருதா, கோயில் போகிறது, அனுமானம் கும்பிடுறது, திருநள்ளாறு போகிறதெல்லாம் ஏறக்கட்டுங்க. எக்ஸசைஸ் ஆரம்பித்து நைட்டில் சீக்கிரமாக உணவை முடிச்சிருங்க. லேட் நைட்டு உணவு எடுத்துக்கிறவங்களுக்கு சனி அதிகமான தொந்தரவு கொடுப்பார். இதெல்லாம் இயற்கை. சனி இருந்தாவே 3 வேளை சாப்பிட்றவங்க 5 வேளை 6 வேளை பிரித்து சாப்பிடணும். வயிறில் ஃபுல் பசியோட கொஞ்சம் பசி இருந்துக்கினே இருக்கணும். அப்போ தான் மூளை நல்லா வேலை செய்யும். ஏன்னா சனி நம்மளை மந்தப்படுத்திடுவார். நல்லா சாப்பிட்டுட்டா அப்படியே எங்கே சுருண்டு படுத்துங்கன்னா அன்றைக்கி வேலை மொத்தமாக கெட்டுடும். மேஷத்துக்கு அற்புதமான அமைப்பு 7.5 சனி. உங்கள் இதில் தான் சனி நீச்சமாகிறார் மேஷத்தில். அடுத்தது வரக்கூடிய சனி பெயர்ச்சி. செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்கள் மேஷம். அதே சமயம் என்னன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆத்ம ரீதியாக அனுகூலம் காணப்படும். தெய்வ மார்க்க சித்தாந்தங்கள் அனுகூலத்தை தரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். புது பொறுப்புகளுக்கு வருவீங்க. டக்குன்னு சோம்பலெல்லாம் உதறுவீங்க. ஒரு விஷயமா அழகாக நவுத்துவீங்க. நிறைய விஷயம் பெண்டிங்காகவே வச்சுருப்பீங்க, அதெல்லாம் அழகாக முடிப்பீங்க. 7.5 சனியில் சுபகாரியம் நடக்கும். குழந்தை அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளோட படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இருந்த அந்யோன்ய குறைபாடெல்லாம் நீங்கும். அதே சமயம் வேறு என்ன ஆகும்? டக்குன்னு கல்யாணம் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக அற்புதத்தை தரும். பணவரவு ஏற்படும். அனுகூலமான அமைப்பு. சனியை மட்டும் பார்க்கக்கூடாது. ராகு பார்க்கணும், குரு பார்க்கணும், இவங்கெல்லாம் பார்க்கணும். அபிராமி அந்த அதில் 40, 59, 75 படிக்கணும் நீங்கள். ஏன்னா பூர்வ புண்ணிய தாஷம் ஏற்படுவதனால இந்த 3 பாடல் உங்களை காப்பாற்றும். திருவெண்காடு புதஸ்தலம், அது அற்புதத்தை ஏற்படுத்தும். 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கிக்கணும். திருவெண்காடு போக போக வழக்கு, மற்ற விஷயங்கள், சட்ட சிக்கல்லாம் தீந்துடும். நம்பிக்கை ஏற்படும். ஹெல்த் விஷயத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் தீரும். நல்ல ஏதாவது சர்ஜரி தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லாமல் வெறும் மாத்திரை மருந்திலே உங்களுக்கு கிளியரன்ஸ் ஆகும். தொழில் டக்குன்னு அரசு துறை, அரசியல்வாதிகள்லாம் பெரிய பொறுப்புகளுக்கு வருவாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். நல்ல ரெஸ்ட் எடுப்பீங்க. ரெஸ்ட் இல்லாமல் உழைச்சிருப்பாங்க மேஷம். இப்போல்லாம் திட்டமிட்டு கரெக்டாக செய்வீங்க. ஏன்னா அந்த உணவு முறையை சரியாக மாற்றிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வெற்றியாளர்கள் இந்த சனி பயிற்சியில் இருக்க முடியாது. 7.5 சனி வருதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. 7.5 சனியில் ஜெயிக்கப்போட ராசி யாருன்னா பார்த்தா மேஷம். அந்த சமயத்தில் மேஷத்துக்கு நான் சொன்னது தான், வழுக்கலான இடங்கள், உயரமான இடங்கள், வண்டியில் ரொம்ப கவனம், அடிக்கடிக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, பிரீத்தி பண்ணிக்கிறதெல்லாம் செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானங்கள் செய்வது, கோயிலில் நடக்கக்கூடிய பொங்கலுக்கு மிளகு சீரகம் வாங்கி கொடுக்குறதெல்லாம் பெரிய பரிகாரம், சனி பிரீத்தி. அதே போல் கோயிலில் அபிஷேகம் நடக்கிற இடத்துல கோயிலுங்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கினா அந்த நல்லெண்ணெய் சாமி மேலே டெய்லி போடுவான், அந்த எண்ணெய் தேய்க்கிறது. அதுபோல் கோயிலுங்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, விசேஷமான பலனை பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? ரிஷபம். ரிஷபத்துக்கு என்ன? பல்லு சம்மந்தப்பட்ட ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் விஷயத்தில் கவனமாக இருக்கும். ரிஷபத்துக்கு எது ரொம்ப முக்கியம்? கஞ்சனூர் கோயில், சுக்கரஸ்தலம். அங்கே போய்ட்டு 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்தா அதிக அற்புதம் ஏற்படும். அங்கே என்ன பாருங்க, சனி இந்த வாட்டி 10ஆம் இடத்துலேருந்து 11க்கு வராரு. அதனுடைய பேர் என்ன? லாப சனி. லாபம்னா என்ன? பணம் வரும், எல்லாத்துலேயும் டெவலப் ஆகும். சனி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2.5 வருஷம் ரிஷப டெவலப் ஆகலைன்னா எந்த காலத்தில் ஆகுறது? யோசிக்கவே கூடாது. அந்த கிரகம் இங்கே இருக்குது, குரு மாறுது, ராகு மாறுது, எல்லாம் இல்லை. சனி உங்களுக்கு 2.5 வருஷம் ஜம்முன்னு இருக்கார். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. வண்டி 2 வீலரா 4 வீலர், 4 வீலர் சிலர் ஃப்ளைட்டு கூட வாங்கலாம். நிஜமாக சொல்கிறேன், அந்த அளவுக்கு டெவலப் ஆவீங்க. 4 வீலரில் திடீர்னு காருடைய டெவலப்மெண்ட்டு, சாதாரண வந்த பென்ஸு, இது ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் வாங்கலாம். அரசியலில் சாதாரண இருக்கவங்க, எம்எல்ஏ இருந்தால் மந்திரியாக இருந்தால் வேறு லெவல் போஸ்ட்டு, அப்கிரேடு.
நிதியமைச்சர், சிஎம் அப்படியெல்லாம் போகலாம். அந்த மாதிரி ஒரு அப்கிரேடு. ஒரு ஆஃபீஸில் சாதாரண பொசிஷனில் இருந்தவங்க கூட பெரிய டைரக்டர் லெவலுக்கு, இல்லைனா தனியாக அந்த அடிமை தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குறதெல்லாம் ஆரம்பிக்கலாம். அதே போல் என்னென்ன ஏற்றம்லாம் ஏற்படும். பழைய கடன்கள் பைசலாகும். புது கடன் பற்றாலும் அது சந்தோஷ கடன். வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக ஒன்றுமே தெரியாதவர்கள், ஒன்றுமே இல்லாத இருந்த ரிஷபராசிக்காரங்க விசிட்டிங் கார்டு போடலாம். விசிட்டிங் கார்டில் எப்படி போடலாம்? ஒரு தொழில் இல்லாமல் பல தொழில் போடலாம். அட்வைசர் போடலாம். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். வழக்கறிஞர்கள், மீடியாவில் பேசுகிறவங்க எல்லாம் பெரிய புகழ் பெறுவாங்க. பத்மஸ்ரீ போன்ற விருதுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஞ்ஞானிகள், மருத்துவத்துறையில் இருப்பவர்கள்லாம், பேராசிரியர்கள்லாம் பெரிய ப்ரமோஷன் ஆகலாம். பிஹெச்டி முடிக்கவே முடியலன்னு கஷ்டப்பட்டு இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த 2.5 வருஷத்தில் பிஹெச்டிலாம் க்ளீன் பண்ணிடுவாங்க. வில்லேஜில், குடும்பத்தில், எல்லாத்துலேயும் இது உருப்படாதுன்னு உங்களை யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ அவங்க எதிரில் ஜம்முன்னு வருவீங்க. அவங்களே உங்ககிட்ட வந்து உதவி கேட்கக்கூடிய நிலைமை வரும். ஆச்சரியமாக இருக்கும் செல்வி சொல்கிறது. அதே சமயம் ரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவங்களுடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பெற்றோர் பெரியவருடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பரம்பரை தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அந்த தொழிலில் திடீரென்று உங்களுக்கு எதிராக உங்கள் கூட இருந்தவர்கள், உங்களுடன் இருந்தவர்கள், உங்கள் ரத்தத்துக்கு சொந்தமான இருந்தவர்கள் எல்லாம் திடீர்னு உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ரிஷபராசி. மற்றபடி அறுதி, அற்புதம், சந்தோஷம், ஏற்றம், பணவரவு. ஒன்றுமே இல்லை. இன்கம் டேக்ஸில் லட்சக்கணக்கில் கட்டுறது, கோடிக்கணக்கில் கட்டுற அளவுக்கு வருவீங்க. டேக்ஸே அந்த அளவு பே பண்ணுறீங்கன்னா வருமானம் எவ்வளோ வரும்னு பார்த்துக்கு. ஸோ பணத்துக்கோ மற்ற விஷயத்திற்கோ முதலீடுகளுக்கோ, ஏன்னா இவ்வளோ வரைச்ச வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இதெல்லாம் கேட்கவே கூடாது. அதான் ஓஹோன்னு இருப்பீங்களே, எல்லாம் வாங்குவீங்க. ஒரு வீடுக்கு 2 வீடு வாங்குவீங்க. பொறுமா ஒரு நிலத்துக்கு 2 நிலம் வாங்குவீங்க. பெண்களுக்கு எதிர்பார்க்காத எல்லாம் வாங்குவீங்க. சும்மா டைமண்ட் வாங்கக்கூடாது, எங்கள் ஜோசியர் சொன்னார்லாம் நம்பாதீங்க. எல்லாம் வாங்கிக்கிங்க உங்களுக்கு தோன்றதெல்லாம். சுக்கிரனுடைய அதிபதி தான் உங்கள் ராசி. நீங்கள் டைமண்ட் வாங்கலைன்னா வேறு எந்த ராசிக்காரங்க வாங்க முடியும்? அதனால் சென்டிமெண்ட்டே பார்க்காதீங்க. எந்த ஜோசியர்கிட்டே போகாதீங்க. செல்வியோடு சேர்த்து தான் சொல்கிறேன். நல்ல நேரத்தில், நல்ல காலகட்டத்தில் ஜம்முன்னு இருங்க. கடவுளை மட்டும் நம்புங்க. அது அற்புதம் ஏற்படும். பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய சனி பயிற்சி தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடமானால் ஆபசன். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மிதுனம். கர்மசனி 10ஆம் இடத்துக்கு வரார், மிதுனத்துக்கு. அதனால் என்ன பண்ணணும்? ப்ரெஷர் பார்த்துக்கணும். ஆர்ட்டை ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். 24 வயசானவே நான் அதை ஒத்துக்க மாட்டேன், பண்ணிடணும். குரு உங்கள் ராசிக்கு வரப்போகிறார். அதனால் அந்த ஒரு விஷயம், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், எல்லா மாற்றமும் ஜம்முன்னு செய்யக்கூடிய ராசி யார்? மிதுனம். வைத்தீஸ்வரன் கோயில், அந்த கோயிலில் போய்ட்டு 1 கிலோ பசு நெய், 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமம் கோயிலில் கொடுத்து அந்த கோயிலில் வச்சு போட்டு எடுத்துக்கணும். போதும். நெய் மட்டும் எல்லா சன்னிதானத்துக்கும் பொறுமையாக கொடுத்துட்டு திவ்யமாக கொடிமரத்து கீழே உட்காந்துட்டு உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனையும் பொறுமையாக வேண்டுங்க. அழுவாதீங்க. தெய்வத்துக்கிட்ட அழுதா தெய்வம் ஓடிடும். நம்பிக்கையோடு போங்க. எனக்கு இதை செய்து கொடுன்னு கேளுங்க. இந்த மிதுனத்துக்கு வைத்தீஸ்வரன் கோயில் வந்து எப்படி வேலை செய்யும்? ஏதோ செல்வி சொல்கிறாரு, இந்த வாட்டி மட்டும் நம்பாதீங்க. அடிக்கடிக்கு போங்க. இந்த 2.5 வருஷத்தில் ஆத்ம ரீதியான அனுகூலம் காணப்படும். தெய்வ காரியங்கள் நிறைய செய்வீங்க. கோயில் திருப்பணிகள் அதிகமாக செய்யக்கூடிய ராசி யார்? மிதுனம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியவர்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்குங்க. அனுகூலமான அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஜம்முன்னு நல்லது நடக்கும். கல்யாண அமைப்பெல்லாம் இந்த சமயத்தில் பண்ணிக்கலன்னா எப்போ பண்ணிப்பீங்க? கல்யாணம் டக்குன்னு பண்ணிக்கிங்க. குடும்பத்தில் பிரச்சனை, பொண்டாட்டி உங்களுக்கும் பிரச்சனை, பொண்டாட்டி பிரிஞ்சிருக்காங்க, அம்மா வீட்டில் இருக்காங்க, இல்லை பொண்டாட்டி உங்கள் கூட பேச மாட்டேன்றாங்க, ஒரே கட்டிலாக இருந்ததில் நடுவில் கோடு விழுந்துச்செல்லாம் பார்க்காதீங்க. வெள்ளை கொடி, வெள்ளை பெட்ஷீட்டு, ஒன்றுமே இல்லை, சாரின்னு சொல்லி போடுங்க. மெசேஜ் கிளியரன்ஸ் ஆகிடும். வீணாக யாராவது சொந்தக்காரங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டுறாதீங்க. குடும்பம் அபிரிதமான இருக்கும். கல்யாணத்துக்கெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த ஜோசியர் சொல்கிறார், அந்த ஜோசியர் சொல்கிறார், இந்த பொருத்தம் சரியில்லை, அந்த பொருத்தம் சரியில்லை. டக்குன்னு மனசுக்கு பிடிச்சா கோயிட் பண்ணுங்கள். எல்லா ரிஸ்க்கும் வரும். கல்யாணம்னா எல்லாருக்கும் வரும். வாழ்க்கை இல்லாது. தெய்வத்தை, குலதெய்வத்தை நம்புங்க. வைத்தீஸ்வரனை நம்புங்க. மகான்களை வச்சுக்கோங்க. எப்பயுமே மிதுன ராசிக்காரங்க மகான்களை எப்பவுமே வச்சுக்கணும். ஒரு மகானை கையில் வச்சுக்கினா தான் உங்களை கரெக்டாக அவர் வழி நடத்துவாராம். மிதுனத்துக்கு எப்பவுமே ஒரு மகான்கள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் வரும். ஸோ மனுஷனாக இருந்து இருந்துக்கின்னு உங்கள் கூட இப்போ வாழ்ந்துக்கின்னு அவங்க சொல்கிற ஐடியா வேணாம். மகான்களாக, மனிதர்களாக இருந்து மகான்களாக மாறியவர்கள், அவர்களோட ஆசீர்வாதத்தை பிடிச்சிக்கோங்க. ஓஹோன்னு வருவீங்க. எல்லா விதமான அனுகூலமும் கிடைக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடை, திருமண தடை, புத்திர சந்தான தடை எல்லாமே நீங்கிடுமா மிதுனத்திற்கு. வேறு என்ன வேணும்? தொழிலில் வேறு லெவலுக்கு அபிரிதமாக வருவீங்க. ஒன்றுமே இல்லாமல் பெரிய இண்டஸ்ட்ரியிலலாம் ஆகிடுவீங்க. பெரிய கான்ட்ராக்ட், ரோடு கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட், இந்த கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க.
திடீர்னு நல்ல முதலாளிகள் வருவாங்க, நல்ல முதலீடு வரும், நல்ல இன்வெஸ்டார் வருவான், டப்பு 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 டப்புன்னு அடித்து தூக்குவீங்க. ஸோ மிதுனத்துக்கு இதெல்லாம் நடக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அதே சமயம் பெரியவர்களுடைய தொலைதூரத்தில் இருக்கீங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, தொலைதூரத்தில் இருக்க பெற்றோருடன் டெய்லி வீடியோ காலையாவது பேசுங்க. சும்மா எப்படி இருப்பா, எப்படி இருக்கா அப்பா, எப்படி இருக்கா அம்மான்னு கேட்குறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவங்கக்கிட்ட மட்டும் கோவப்படாதீங்க. நீ எனக்கு அதை செய்யலை, அவனுக்கு செஞ்ச, இவனுக்கு செஞ்ச, தம்பிக்கு செஞ்ச, தங்கைக்கு செஞ்சேன்னு உரிமையில் பேசாதீங்க. கொஞ்சம் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மிதுனம் பார்த்துக்கினா போதும். அற்புதமான காலகட்டம் மிதுனத்துக்கு. மீனத்துக்கு வரக்கூடிய சனி பயிற்சி. அடுத்தது யார்? 4வது ராசி, கடகராசிக்காரங்க. இதுவரை அஷ்டமத்தில் இருந்தீங்க. இப்பொழுது சனியானவர் பாக்கியத்துக்கு வரார், 9ஆம் இடத்துக்கு வரார். பாக்கியத்துக்கு வரக்கூடிய சனிக்கு என்ன பிரீத்தி பண்ணணும்? ஆலங்குடி குருஸ்தலம். ஆலங்குடி குருஸ்தலத்தில் போயிட்டு 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கிக்கோங்க. கடகத்துக்கு ஒரே ஒரு விஷயந்தான், மன அழுத்தம் தான். மன அழுத்தம், வயிறு, அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதில் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. திடீர் அதிர்ஷ்டம் வரும். லாட்ரி சீட்டெல்லாம் நிறைய வாங்கக்கூடிய ராசி யார்? கடகம். வாங்கினே இருங்க, டக்குன்னு 2 வருஷத்தில் ஒரு டைம் அடிச்சிடும். ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு ஷேர்லாம் கொடுக்காதீங்க, நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்துக்கு கொடுங்க, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கோயிலில் அன்னதானத்துக்கு கொடுங்க. வயது முதிர்ந்தவர்களுக்கு அன்னதானத்துக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுங்க, மாத்திரை மருந்து வாங்கி கொடுங்க. அதே சமயம் 2.5 வருஷம் ஜம்முன்னு ஒரு நல்ல லெவலுக்கு உங்களை கொண்டு போகும். வார்த்தையில் மட்டும் கவனமாக இருக்கணும். வாக்கு மட்டும் யாரையும் கிழிக்கக்கூடாது, கடிக்கக்கூடாது, போட்டு பராண்டக்கூடாது. 2ஆம் இடத்தில் கேது வருவதனால வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணம் அனுகூலத்தை தரும். கெட்டவன் கட்டிட்டால் ராஜயோகம்லாம் வரும். அந்த ராஜயோகம் குரு மறைகிறதுனால வரும். பெரிய பம்பர் ஆகும். வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தை தரும். ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருந்தவர்களுக்கு திடீர்னு தீரும். ஹெல்த் வயசில் ரொம்ப நாளாக பாதிப்பு இருந்தவர்கள் சரியில்லைன்னா 1 நாள் 2 நாள் மருத்துவத்தில் ஃபேமிலி டாக்டர் சொல்வார், போய் இதை பண்ணி சர்ஜரி பண்ணிக்கோங்க, டப்புன்னு தைரியமாக பண்ணுங்கள். அஷ்டமி பார்க்குறது, நவமி பார்க்குறது இதெல்லாம் வேணாம். நீங்கள் தான் கிளியர் ஆகி ஜம்முன்னு வரப்போகிறீங்களே, டக்குன்னு 2 நாளில் சரியாயிடுவீங்க. 10 வருஷம் 15 வருஷம் நோய் உபத்திரம்லாம் கிளியர் ஆகிடும். முட்டி வலி, அந்த வலி, முட்டி சர்ஜரி பண்ணணும், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண தைரியமாக பண்ணுங்கள். ஒரு 10 நாள் 20 நாள் டென்ஷன் இருக்கும். அதோட ராஜா மாதிரி துள்ளி குதிக்கிற கண்ணுக்குட்டி மாதிரி ஓடி வருவீங்க. எல்லா விதத்துலையும் ஏற்றம் கிடைக்கும். 9ல் வரக்கூடிய சனி பல விதத்தில் நன்மை தரும். அதே சமயம் பெரியவங்களுடைய ஹெல்த்து பார்த்துக்கு. குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போயிடுங்க. திருமணத்தெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலைன்னா அது உங்கள் தப்பு. திருமணத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணி டக்கு டக்குன்னு நல்ல லெவலுக்கு வாங்க. எது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உதவியாக இருந்த எல்லா விஷயத்திலும் ஏற்றம் பெறுவீர்கள். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். உயர்ந்த நிலைமைக்கு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அரசு கௌரவம் ஏற்படும். அரசியல்வாதிகள், அரசு துறையினர், அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்ப்பவர்கள், ஐஏஎஸ் எழுதுன, ஐபிஎஸ் எழுதுன, ஐஏஎம் எழுதுன, இது கிடைக்கல அது கிடைக்கல, எல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கும். நிறைய மருத்துவர்களை இந்த 9ஆவதில் வரக்கூடிய சனி ஏற்படுத்தி கொடுப்பார். கடகராசியில் நிறைய மருத்துவத்துறையில் விஞ்ஞானிகள், மீடியா துறை, பெரிய அளவுக்கு கார்ப்பரேட்டில் சிஓ எல்லாம் வரக்கூடியவங்க கடகராசிக்கு. அதே போல் அரசியலில் நீங்கள் எடுக்கக்கூடிய சாந்தமான முடிவுகள், ஆவேசத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுலேருந்து சாந்தமாக எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் பெரிய சக்ஸஸ் ஏற்படும். கடகத்துக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். கடகம் எல்லாவற்றிலும் ஜெயிக்கும். பெரும் பணம், பேர், புகழ், மன நிம்மதி, பதட்டமில்லாமல் இருக்கிறதெல்லாம் காணப்படும். அஷ்டமத்தில் வரக்கூடிய ராகு வருதுனால ஏதாவது யோசிச்சுக்கினே இருக்கும். நரசிம்மர் காயத்ரின்னு கேளுங்க, அந்த யோசனையிலிருந்து உங்களை காப்பாற்றும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுவரை 7ல் இருந்தார், இப்பொழுது அஷ்டமத்துக்கு வருகிறார். யார்? சிம்ம ராசிக்காரர். அஷ்டமத்தில் வராருன்னா குய்யோமையோன்னு கத்துவீங்க, நிறைய பேர் பயமுறுத்துவாங்க. அப்படி மட்டும் சனியை மட்டும் பார்த்து பரிகாரம் சொல்லக்கூடாது. சனியை மட்டும் பார்த்து பலன் இல்லை. 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 8ல் வருவது யோகம். இதில் மட்டும் நம்ம கவனமாக இருக்கணும். ஹெல்த்தில் என்ன பார்த்துக்கணும்? நரம்பு, கால், இந்த 2 விஷயத்துக்கு. அஷ்டமத்தில் வருதா, 7.5 சனியில் வருதா, அர்த்தாஷ்டம சனியில் வருதா, கண்ட சனியில் வருதா, என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ண அற்புதமாக ஆகும். சிம்மராசிக்காரர்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம் தடை எல்லாம் நீங்கும். பிள்ளைகளுடைய திருமண தடை நீங்கும். புத்திர சந்தான தடை நீங்கும். குடும்பத்தில் புது வரவுகள் வரும். கல்யாணம் ஆகும். அஷ்டம சனியில் ரொம்ப நாளாக கல்யாணம் எதிர்பார்த்து கல்யாணம் தடையாகி கல்யாணம் சரியாக இல்லாமலாம் இருந்திருப்பீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு டக்கு டக்குன்னு கல்யாணம் ஆகும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். வீடு கட்டுறது, நிலம் கட்டுறதெல்லாம் ஏற்படும். வாகனத்தில் மட்டும் வித்தைகள் காட்டக்கூடாது. வாகனத்தில் வித்தைகள் காட்டுறது, இந்த ஐஎல்ஸ் போட்டு லேடிஸ் நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸ்கிட் ஆக்கி விட்ரும். சாதாரண செருப்பு போடுங்க. ஊருக்காக நீங்கள் ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் காட்ட வேணாம். நீங்கள் ஜாலியாக இருங்க. எல்லா விதத்துலையும் நன்மை தரும். நல்ல கிரிப்பான ஷூ போட்டுக்குங்க. புரியுதா? ஏன்னா இந்த கால் ஸ்கெட்டு பண்ணுறது தான் உஷாராக இருக்கும் அஷ்டம சனியில். அதே சமயம் என்ன பண்ணணும்? டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ட்ராப் நல்லெண்ணெய் முட்டியிலேருந்து கீழே வரைக்கும் தேய்ச்சிட்டு குளிச்சுடுங்க. சனி பிரீத்தி. அது சனியால் தொந்தரவு வராதான் காலுக்கு.
இது சாதாரண விஷயம். பாத்ரூம்லேயே வச்சுக்கோங்க, 2 ட்ராப் நல்லெண்ணெய் இப்படி முட்டிக்கு கீழே அப்படி தடவிட்டால் போதும். வேறு லெவலுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் சோப்பு பண்ணணுன்னு கூட கிடையாது, நல்லெண்ணெய் தானே, அது உடம்புல இருந்தால் நல்லது தானே, பெரிய மாய்ஸ்சரைசர் அது. ஓகேவா? இதை பண்ணி பாருங்கள். வேறு எதுவுமே வேண்டாம். ஜவாப் ஜாமீன் மட்டும் கொடுக்காதீங்க. அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டைனால நீங்கள் போய்ட்டு சப்போர்ட் பண்ணாதீங்க. எல்லோரும் அவங்களுக்குள்ளே ஒன்றா சேர்ந்து உங்களை டின்னு கட்டுருவானுங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே சமயம் என்ன வரும், கேது இருக்கிறனால முடிஞ்சால் பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயிலுக்கு போங்க. விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு சந்தோஷமாக அபிஷேகம் பண்ணுங்கள். வீடு பக்கத்தில் ஏதாவது கோயிலுக்கு விநாயகருக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது அருகம்புல் வாங்கி கொடுங்க. வாரம் பெரிய பலம் கொடுக்கும், நல்லது நடக்கும். அதாவது உங்களை மீது யார் நம்பிக்கை, உங்களை மீது யார் பாசமாக பார்த்து கொள்கிறாரோ அவர்களை பற்றியெல்லாம் புறம் பேசாதீங்க. தேவையில்லாத அவர்கள் நட்பை இழக்காதீங்க. துணையாக இருக்கலாம், நல்ல நண்பர்களாக இருக்கலாம், நல்ல தோழர்களாக இருக்கலாம், நல்ல உறவாக இருக்கட்டும், தோழிகளாக இருக்கலாம். யார் உங்களோட இருக்காங்களோ அவங்க எது சொன்னாலும் திட்டினாலும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழுங்க. சும்மா அவங்கக்கிட்ட இந்த ரோஷப்படுறதை மட்டும் விட்டுருங்க. சிம்மத்துக்கு பேரே என்ன, ரோஷக்காரங்க. நோ ரோஷம், நோ சூடு, நோ சொரணை இந்த அஷ்டமி சனியில். இல்லை செல்வி, அதெல்லாம் எங்களுக்கு பிறப்பிலே இருக்குது. நான் ஒரு ஓசிடி ஆக்கும், ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்ப்பேன், இதுனா ஒத்துக்க மாட்டேன், அப்படியெல்லாம் தான் பாடுங்க கஷ்டத்தை. நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அஷ்டம சனி படுத்துச்சின்னு சனி மேலே பழிய போடுங்க. நீங்கள் கொஞ்சம் உங்கள் கேரக்டரை இந்த கோவப்படுறது, கத்துறது, ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்க்குறது, எல்லாத்துலையும் டிசிப்ளின் பார்க்குறது, இதெல்லாம் குழந்தைங்கக்கிட்டையும் விட்டுருங்க, வெளியிலையும் விட்டுருங்க, வீட்லேயும் விட்டுருங்க, உத்தியோக இடத்துலையும் விட்டுருங்க. அரசுத்துறை அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் சரி, அற்புதமான அமைப்பு தரும். ஆனால் தேக ஆரோக்கியத்தில் பார்த்துக்கணும். தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருக்கொல்லிக்காடு, திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர். அந்த திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரருக்கு என்ன பண்ணோம், 1 கிலோ பசுனை, 1 கிலோ நல்லெண்ணெய், 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கி வந்து அந்த விபூதி குங்குமம் பெட்ரூம்லேயே வச்சு டெய்லி யூஸ் பண்ணிக்கோங்க. வண்டியில் கூட போகிறச்ச கையில் வச்சுக்கோங்க. உங்களை பாதுகாக்கக்கூடிய கவசம் அது. குறிப்பாக 24 வயதுக்கு மேலாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தை முழு பரிசோதனை ஒரு முறை செய்து கொள்வது வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார், கன்னியா ராசிக்காரங்க. கன்னியா ராசிக்காரங்களுக்கு என்ன அது ரொம்ப அற்புதம். அதே சமயம் 6ல் அந்த சனி 7ஆம் இடத்துக்கு வரார். கண்டக சனி என்று பேர் அதுக்கு. குடும்பத்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயம் நீங்கள் எந்த கோயில் போகணும், திருநள்ளாறு போகணும். திருநள்ளாறில் போயிட்டு 1 கிலோ பசுனை, 1 கிலோ நல்லெண்ணெய், 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கிக்கணும். எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், கன்னியாராசிக்காரங்க அலர்ஜி, சளி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பெண்களாக இருந்தால், வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது விலகிறதுனால அனுகூலம், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, மேன்மையடைவது, பழைய கடன்கள் பைசல் செய்வது, எதிரிகளிடத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வது, வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தை ஏற்படுத்தி தருவது, தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ரொம்ப நாட்களாக தொந்தரவு கொடுத்திருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது, நல்ல மருத்துவர் கிடைப்பது, நல்ல மருந்துகள் கிடைப்பது, சொல்லிக்கினே போகலாம். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, மனதில் ஒரு நிம்மதி ஏற்படுவது, பாஸ்போர்ட் எல்லாம் சரியாக வைத்து கொள்ளக்கூடிய ராசிக்காரங்க யார், கன்னியா ராசிக்காரங்க. உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணம் ஜம்முன்னு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். வெளிநாட்டில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடிங் எல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய ராசிக்காரங்கள் யார், கன்னியா ராசிக்காரங்க. வெளிநாட்டில் வேலையில் இருந்தவங்க அந்த நாட்டிலே தனிப்பட்ட தொழிலெலாம் தைரியமாக தொடங்குவார்கள். மீடியா துறையினர், அரசியல்வாதிகள்லாம் பெரிய பேர் புகழ்லாம் பெறுவாங்க. திடீர்னு அரசியலில் சீட்டு கிடைக்கும். எம்எல்ஏ சீட்லாம் வருதில்லை இந்த 2.5 ஆண்டு காலம். அதனால் அந்த சமயத்தில் திடீர்னு எம்எல்ஏ ஆவாங்க, சிலர் மந்திரி ஆவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். வாழ்க்கையை மாற்றி கொடுத்துரும். என்னடா இதுன்னு எல்லா லெவல்லையும் அனுகூலம் காணப்படும். குடும்பத்தில் மட்டும் வெள்ளைக்கூடியெல்லாம் காட்டக்கூடாது, வெள்ளை பெட்ஷீட்டை போட்டுக்கணும். திருமண தடைகள் திடீர்னு ஏற்படும். அதனால் நீங்கள் தான் பார்க்கணும். நிச்சயமாயிட்டு கன்னியா ராசிக்காரங்க ரொம்ப திருமணத்தில் நான் இப்படி நான் அப்படின்னு பொண்ணுக்கிட்டே பையன்கிட்டே பேசினா நைஸாக கைண்டின்னு ஓடிடுவாங்க. நிச்சயதார்த்தமே நின்று போடும். கேர்ஃபுல்லாக இருங்க. கன்னியா ராசிக்காரங்களுக்கு இந்த கோவப்படுறது, பெரியவங்க சொன்னாலும் கேட்காம இருக்கிறது, எல்லாம் தெரியும்னு தர்க்கம் பண்ணுறது, நான் இப்படி தான் இருப்பேன்னு ஆவேசப்படுறது, ஃப்ரெண்ட்ஸு கூட சண்டை போடுறது, அப்புறமா அந்த ஃப்ரெண்ட்ஸு போயிட்டானேன்னு வருத்தப்படுறது, அவங்க தோழிகளோட சண்டை போடுறது, அப்புறம் தோழியை நான் அசிங்கப்படுத்திட்டானேன்னு சொல்கிறது, ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க உங்களை பிளாக் பண்ணி வச்சுக்கிறதுனால டிப்ரெஷன் ஆகுறது, ரூமுக்குள்ளேயே உட்காந்துக்கிறது, அதை வந்து பெரியவங்க கிட்ட காட்டுறது, நான் என்னடா பண்ண முடியும், நீ உன் ஃப்ரெண்ட்ஸில் சண்டை போட்டால் என்னன்னா அதுக்கு உன்னால தான் காரணம் சொல்கிறது, நம்ம மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்கிறது, செல்வியை போட்டு இப்போ திட்டுன்னு திட்டுறது, இதெல்லாம் நடக்கும். ஏன்னா கன்னியா ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை என்னென்னா அவங்க வந்து அவங்க கேரக்டரை மாற்றிக்கவே மாட்டாங்க. யார் மேலே மற்றவங்க மேலே பழிய போடுறதுல தான் கில்லடியாக இருப்பாங்க. வேணாம், நல்லா இருக்குது. ஒரே விஷயம், ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கன்னியா ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பயணங்கள் சமயத்தில் தான் அதில் ரொம்ப கவனமாக இருக்கட்டும். தொலைதூர பயணங்களில், புதிய அறிமுகத்தில், புதுசாக ஏதாவது இந்த பார்சல் வச்சுக்கோங்க, இந்த டிக்கெட் வச்சுக்கோங்க, அதெல்லாம் வச்சா நோனு தயவுதாச்சுனே பார்த்துக்காங்க. வயசானவங்களாக இருக்காங்களே, வருத்தப்படுவாங்களே, தண்ணி பாட்டில் குடிக்கிறாங்களே, குடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்களே, ஜூஸ் கொடுக்குறாங்களே, எதுவுமே வேணாம். இந்த வீடியோ காலில் தெரியாதவர்கள் திடீர்னு வீடியோ காலில் வந்தாலும் அட்டெண்டே பண்ணாதுங்க. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்குங்க. ட்ராப்பிங் பண்ணுவாங்க,
கவனமாக இருங்க. அதே சமயம் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்கள், உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள், தொழில் நிமித்தமாக முன்னேற்றங்கள், வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? கன்னி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? துலா ராசிக்காரங்க. ரோக சனின்னு பேர். ஏன்னா சனி 6ஆம் இடத்துல வருது. உடனே பயந்துராதீங்க. திருநாகேஸ்வரம் போகிறது, ராகுஸ்தலம். ராகுஸ்தலத்தில் 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கிக்கணும். முதுகு தண்டு வடம் தான் ரொம்ப முக்கியம். அடிவயிறு, கழிவுகள் பாதையில், சிறு உபத்திரம், பெண்களுக்கு யுட்ரஸ் எல்லாம் பார்த்துக்கணும். 6ல் சனி வந்தாவே சத்ரு ஜெயம், எல்லா விஷயத்திலும் வெற்றி. சகல விதத்தில் 27 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய 6ல் சனி உங்களை எல்லா விதத்திலும் செட்டில் செய்து விட்டு போவார். குருபலம் வேற வருது. சுபகாரியங்கள்லாம் அனுகூலம் டக்குன்னு ஏற்படும். எல்லா விஷயமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். கோயில் கட்டுறீங்களா? கட்டுவீங்க. அனாத ஆசிரமம் கட்டணுமா? கட்டுவீங்க. உதவி செய்யணுமா? செய்வீங்க. திருமணம் செய்யணும்? செய்வீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் பெறணும்? நடக்கும். புத்திர சந்தானம் எதிர்பார்த்தா நடக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், திருமண தடைகள், பிள்ளைகளுக்கு பெரிய அனுகூலம். துணை அல்லது துணைவியாருக்கு அனுகூலம். துணை அல்லது துணைவியார் பெரிய பொறுப்புகளுக்கு வருவது, ஏற்றம் பெறுவது, வண்டி வாகன மாற்றங்கள் பெறுவது, வீடு, ஒரு வீடு இருக்குது, 2 வீடு இருக்குது, இன்னொரு வீடு கட்டணும், இன்னொரு வீடு புதுசாக பண்ணணும், இன்டீரியரை மாற்றணும், வண்டியை மாற்றணும், எது நினைச்சாலும் நடக்குமா? நோனே கிடையாதான். அரசுத்துறை, அரசியல்வாதிகள், மீடியா துறை, சினிமா துறையெல்லாம் பேர் புகழை பெறுவார்கள். அதிகமாக ஸ்போர்ட்ஸில் பேர் புகழ் பெறுவது, விருதுகளை பெறுவதெல்லாம் துளாராசிக்காரங்களாக இருப்பாங்க. பெரிய நிம்மதி ஏற்படும். நீண்ட நாட்களாக தேகாரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் இருக்கும். சுருண்டு காலையில் படுத்துக்கினே இருப்பாங்க. தூக்கம்லாம் நைட்டு வராது. ஏதாவது பிரம்ம முடிச்ச போல் இருப்பாங்க. ஏதாவது யோசிச்சுக்கினே இருப்பாங்க. புருஷன் என்னை கண்டுக்கல, புள்ள என்னை கண்டுக்கல, அக்கா கண்டுக்கல, தங்கச்சி கண்டுக்கல, என்னை அப்பா அம்மா ரொம்ப கை விட்டுட்டாங்கன்னு இந்த பயம் எல்லாம் போயிடும். நான் இருக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன், இவங்களே நான் ஏன் பார்த்துக்கணும்னு நம்பிக்கை வரும். பெரிய அளவுக்கு பெண்களுக்கு யோகம் வரும். பெண்களுக்கு ஆடை ஆபரணம் சும்மா இது இல்லை, அதெல்லாம் இல்லை. வைர நகை வாங்கணுமா, பிளாட்டின் நகை வேணுமா, எல்லாத்துலையும் விசித்திரமாக யாருமே இல்லாத டிசைன்களாக தேடி தேடி வாங்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? துளாராசிக்காரர்கள். அதே சமயம் எதில் கவனமாக இருக்கணும்? பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கணும். அவர்களோட சண்டை சச்சரவு போடக்கூடாது. வெளியூரில் இருந்தாலும் தொலை தூரத்தில் இருந்தாலும் பெற்றோர் பெரியோருடன் வாரத்துக்கு ஒரு முறையாவது வீடியோ காலில் மனம் விட்டு பேசுவது, அவர்களுக்கு தேவையான 10,000 ரூபாய் கேட்டாலும் உடனே கோபமாக சொல்லாமல் ஒரு 5,000 ரூபாவது அனுப்பி, என்னால் இப்போ இதுதான்மா இருக்குது, இதுதான்ப்பா இருக்குன்று, இதுதான் இருக்கு அண்ணன், இதுதான் அக்கா இருக்குன்னு ரத்த பந்த உறவுகளையும் தாய் வழி உறவுகளையும் பெற்றோர் பெரியோரையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது யார்? துளாராசிக்காரங்க. நல்ல காலகட்டம், தைரியமாக இருங்க. இது நடக்கலை, அது நடக்கலை, இவ்வளோ கடன் ஆயிடுச்சு, இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு யாரையும் ஃபண்டிங் தரல, பேங்க் லோன் கிடைக்கல, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக ஜம்முன்னு நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். ஏற்றம் பெறுவீர்கள். தொலைதூரத்தில் நல்லது நடக்கும். உத்தியோகத்தில் அதிக அற்புதம் ஏற்படுவீர்கள். மனதிற்கு நிம்மதி ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை கொள்வார்கள். நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, தெய்வ காரியங்கள் அதிகமாக பண்ணுவதெல்லாம். ஆனால் அதே சமயம் என்ன பண்ணும்? ராகு 5ல் வராரு. அதனால் அபிராமி அந்த அதில் 40, 59, 75 தயவுசெய்து படிங்க, கேளுங்க. பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். பாஸ்போர்ட்டெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். ஓகேவா? அதே சமயம் என்ன சொன்னேன்? திருநாகேஸ்வரம், ராகு காயத்ரி ஜபிப்பது தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருங்க? விருச்சக ராசிக்காரங்க. விருச்சகத்துக்கு என்ன வேணும்? பஞ்சம சனி. 4ஆம் இடத்துலேருந்து சனி 5ஆம் இடத்துக்கு போகிறது பஞ்சம சனி. அதுக்காக என்ன பண்ணோம்? வைத்தீஸ்வரன் தான் சரண்டராக வருது. வைத்தீஸ்வரன் ஏற்றத்தை தரும். 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. எதில் கவனமாக இருக்கணும்? வயிற்றில் உள்ள உறுப்புகள், அது எல்லா உறுப்பும், பெண்களாக இருந்தால் யூட்ரஸ் இன்க்ளூடடு, ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, லோ பிபி, ஐபிபி, இந்த தலை சுற்றுறது, இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். அதே சமயம் நீங்களும் என்ன பண்ணணும்? அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 படிக்கணும். 24 வயதை கடந்தவர்கள் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது விசேஷமான பலனை தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலே காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்தில் காப்பாற்றலாம், தொழிலில் ஏற்றம் பெறலாம், கொடுத்த வாக்குக்கு அனுகூலம் கிடைக்கும், இரத்த பந்த உறவுகளில் ஏற்றம் கிடைக்கும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும், பூர்வீகத்தில் இருந்த தொழில் உபத்திரங்கள் மாறும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும், லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும், புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும், வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, 2 பெட்ரூமில் இருக்கவங்க 3 பெட்ரூமுக்கு போகிறது அப்கிரேட் வெர்ஷனாகவே மாறும். அது பெரிய அளவுக்கு இருக்கும். அதே சமயம் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரங்கள் யார்? விருச்சக ராசிக்காரங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அனுகூல சத்ரு கூடயே இருப்பாங்க. சத்ரு வேலை பண்ணுவாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ சோறு போட்டனே, இவ்வளோ நல்லது பண்ணினேன், என் கஷ்ட காலத்துலலாம் நான் கூட இருந்தேனே, இப்படியானா அப்படி தான் பண்ணும். அதுதான் இந்த கிரக அமைப்பு. அதனால் கூட இருக்கவங்களாம் நமக்கு ஃபுல்லாக நமக்காகவே வாழ்கிறாங்க. அது உறவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லோரிடத்திலும்
கோபப்படாதீங்க, கத்தாதீங்க. அவங்கள பற்றி யாருக்கிடத்திலும் ஃபோனில் கூட பேசுகிறச்ச கேர்ஃபுல்லாக பேசுங்க. இல்லைன்னா ரொம்ப வலிமையாகிடுவாங்க, உங்களுக்கு அகென்ஸ்ட் ஆகிடுவாங்க, தேவையில்லாத உங்களுக்கு சித்திரவதை பண்ணுவாங்க. குறிப்பாக அரசு துறை, அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் சினிமா துறையில் இருப்பவர்கள், மீடியா துறையில் இருப்பவர்கள், பப்ளிக் லைஃப்பில் இருப்பவங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது. அதிக முக்கியம் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இரத்த பந்த உறவுகளுடன் தொழில் அமைப்பில் திடீரென்று இறங்கலாம் என்று நினைத்தால் தைரியமாக இறங்கலாம். உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய மனவேற்றுமைகள் படிப்படியாக குறையும். இல்லைனா அவங்க ஏதாவது உங்ககிட்ட ஆலோசனை சொன்னால் உங்களால் கூட்டணியாக வைக்கக்கூடாது, ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டும் இருந்தால் சந்தோஷமாக செய்கிறது ஏற்றத்தை தரும். அதே சமயம் பண வரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக கூடும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் கொடுத்த வாக்கை வெளியிடத்திலும் காப்பாற்றக்கூடிய அதி அற்புதமான பயிற்சி தான் இந்த மீனராசியில் வரக்கூடிய சனி பயிற்சி. யாருக்கு? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க யார்? தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு எதில் வராரு? அர்த்தாஷ்டம சனி. 3ஆம் இடத்துல இருந்த சனி எதில் வராரு? 4இல் வராரு. எந்த கோயிலுக்கு போகணும்? கஞ்சனூர் சுக்கிரஸ்தலம். கஞ்சனூர் சுக்கிரஸ்தலத்தில் 1 கிலோ பசுனை, 100 கிராம் நல்ல விபூதி, 100 கிராம் நல்ல குங்குமம், அலர்ஜி இல்லாத விபூதி குங்குமம் வாங்குங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் கெமிக்கல். அதனால் நல்ல கடையில் பசுஞ்சான விபூதி, தாளம்பூ குங்குமத்தை வாங்கி கொடுத்து செல்வி சொன்னார்னு வச்சுக்கினா குங்குமம் இது ஆயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. நான் கூட கோயிலில் எல்லா இடத்துலையும் வச்சு எனக்கே அலர்ஜி ஆயிருக்கு. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் கஞ்சனூரில் 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமம் கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கிக்கோங்க. 3இல் இருந்த சனி 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதே சமயம் தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தில் ஜெயம், பெரிய அனுகூலம், புது தொழில் மாற்றம், பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, எடுத்த காரியத்தில் ஜெயம், தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், வியாபாரத்தில் இந்த சிக்கல் தீர்வது, தைரியமாக வண்டி வாகன மாற்றங்கள், பெரிய அனுகூலங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அதி அற்புதத்தையும் ஏற்றத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரங்கள் யார்? தனுசு ராசிக்காரர்கள். பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால் போன்ற நோய் உபத்திரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? தனுசு ராசிக்காரங்க. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை தனுசு ராசிக்காரங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தத்தை ஏற்படும். திருமண தடை, புத்திர சந்தான தடை, வீடு தடை, நிலம் தடை, ஆடை ஆபரண தடை, எல்லா விஷயத்திலும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய ராசி யாருன்னா தனுசு ராசிக்காரங்க. வாகன அமைப்பில் பெரிய அளவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தாருடன் ரொம்ப நாளாக இந்த பயணம் போகணும், அந்த பயணம் போகணும், 40 வருஷமாக இந்த ஆள் எங்கேயும் கூட்டின்னு போகல, என்னை இப்படியே விட்டுட்டாரு என்று புலம்பிக் கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதி அற்புதமான டிராவலிங் கிடைக்கும். நிறைய நண்பர்களை சந்திப்பீர்கள், நிறைய உறவினர்களை சந்திப்பீர்கள். பெரிய அளவுக்கு ஆச்சரியம் தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். தொழில் ரீதியாக நல்ல ஏற்றம் ஏற்படும். 4ஆம் இடத்தில் சனி சோம்பல் அதிகமாக்குவார். இந்த சோஃபாவில் கவுந்து படுக்க வைப்பார், அந்த சேரில் உட்காந்து கவுந்து படுக்க வைப்பார், ஃபோனை நோண்டிக்கினே இருக்க சொல்வார், ரீல்ஸை பார்த்துக்கினே இருக்க சொல்வார், நைட்டு தூக்கத்தை கெடுக்க சொல்வார், வெளியிடத்துல பழக விட மாட்டார், ஃப்ரெண்ட்ஸோட பேச விட மாட்டார், சிரிக்க விட மாட்டார். இதெல்லாம் மாற்றுறதுக்கு காலையிலையோ அல்லது இரவோ உடற்பயிற்சி செய்யாத இரவு தூங்குறதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு குளியல் போட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யலைன்னா அர்த்தாஷ்டம சனிக்காரங்க நான் சொன்ன நல்ல விஷயம்லாம் நடக்காது. தேவையில்லாத சண்டை சச்சரவும் வருத்தமும் உங்களை வருத்திக்கிறது தான் ஆகும். எனவே தயவுசெய்து 20 நிமிஷம் 30 நிமிஷம் அப்படியே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக உடற்பயிற்சி ஆரம்பித்து 1 மணி நேரத்திற்கு உடற்பயிற்சியில் தெம்பாக இருங்க. ஆச்சரியத்த அளவுக்கு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ராசி யார்? தனுசு. அடுத்ததாக இந்த சனி பயிற்சியில் பார்க்கக்கூடிய ராசி மகரம். மகரத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்த சனியானவர் விலகி 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம் சனி என்பது சகாய சனி. 7.5 சனியிலிருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய ராசி யார் என்றால் மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்களுக்கு நல்லதும் சந்தோஷம் கிடைப்பதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கீழ்பெரும் பள்ளம் என்று சொல்லக்கூடிய கேது ஸ்தலத்துக்கு செல்வது விசேஷத்தை தரும். கேது பகவானை தரிசனம் செய்வதும் 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமத்தை வாங்கி கொள்வது அதி அற்புதத்தையும் அதி சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். பற்கள் விஷயத்திலும், காது மூக்கு தொண்டை விஷயத்திலும், நரம்பு உபத்திரத்திலும்
சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். 3ஆம் இடத்தில் 2.5 ஆண்டு காலம் சனி இருக்கிறார். எல்லா விதத்திலும் அனுகூலம் தரும். இந்த 2.5 ஆண்டு காலம் நீங்கள் டெவலப் செய்யவில்லை என்றால் தவறு உங்கள் மீது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். லக்ஷ்மி கடாட்சம் இல்லை, அஷ்டலட்சுமி கடாட்சம். எது எது இல்லை என்று நினைத்தீர்களோ எல்லாம் கொடுக்கும். நிம்மதியாக தூங்குவீர்கள், நிம்மதியாக சாப்பிடுவீர்கள், சுவைத்து சாப்பிடுவீர்கள். அறக்க பறக்க சாப்பிட மாட்டீங்க. ஐயோ அவன் திட்டுவானா இவன் திட்டுவானா இந்த பயம் போயிடும். அப்படியே மன அழுத்தத்தில் வாழ்வீங்க. பணம் ஃபைனான்ஸில் பெரிய சிக்கலில் மாட்டியிருப்பீங்க. எல்லாம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நூல் கண்டு சிக்கலை மாட்டினது எப்படி விலகுதோ அதுபோல் ஒன்றா விலகும். ஆச்சரியமாக இருக்கும். வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். உயரமான இடங்கள், நெருப்பு போன்ற இடத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்குங்க. இந்த இளம் வயதை சார்ந்த மகர ராசிக்காரர்கள் 7.5 சனி வயது விலகிடுச்சுன்னு சொல்லிட்டு வண்டியை இப்படி ஓட்டுறது அப்படி ஓட்டுறது, நெருப்பு வர மாதிரிலாம் ஓட்டினீங்கன்னா அப்புறமா நெருப்பு எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியாது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. தலைவலி இல்லாமல் பார்த்துக்குங்க. நைட்டெல்லாம் வேலை செய்கிறது, நைட்டெல்லாம் வீடியோ நோண்டுறது, நைட்டெல்லாம் சினிமா போகிறது, நண்பர்களோட சுற்றுறது, கேளிக்கையில் இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சீக்கிரம் தூங்கிட்டு விடிகாலம்பரை ஏந்துக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டலட்சுமியை வீட்டுக்கு கொண்டு வருமா. அதனால் 10 மணிக்குள்ளே தூங்குறதுக்கு பாருங்கள். எனக்கு நைட் டியூட்டி, நான் தூங்கினா எனக்கு யார் சோறு போடுவாங்கன்னு உடனே கமெண்ட்ஸ் போடாதீங்க. அதுபோல் நைட் டியூட்டியாக இருக்கிறவங்க காலையில் சீக்கிரமாக படுத்துட்டு நல்லபடியாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அதி அற்புதத்தையும் அதி சந்தோஷத்தை தரும். விதண்டாவாதம் பேசுவதில் மகரத்துக்கு இணை வேறு யாருமே இல்லை. விநாயகரை பிடிச்சிக்குங்க. முடிஞ்சால் இந்த 2.5 ஆண்டு காலத்துக்குள்ளாக அடிக்கடிக்கு விநாயகர் கோயிலுக்கு போகிறது அருகம்புல் கொடுக்க கொடுக்க பெரிய ஏற்றம், பெரிய சந்தோஷம் தரும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றலாம். பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் மன கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். பெற்றோர் பெரியோருடைய தேகாரிக்கத்தில் இருந்த பாதிப்புகள் மாறும். மகரத்துக்கு என்ன நல்லது நடக்கும்? இந்த 7.5 சனி விலகிறனால 3ல் வரக்கூடிய சனி தொழில் அமையும், உத்தியோகம் அமையும், வியாபாரம் அமையும், படிப்பு அமையும். படிப்பில் இருந்த தடை நீங்கும். சின்ன வயசில் டிப்ரெஷன்லாம் இருந்திருப்பாங்க, அவ்வளோ நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸ்கூல் பக்கமே போக மாட்டாங்க, காலேஜ் பக்கமே போக மாட்டாங்க, ரூமுக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க. ஏதாவது சொன்னால் உடனே நான் செத்து போகிறேன் கெத்து போகிறேன்லாம் பயமுறுத்துவாங்க. அவங்கெல்லாம் மாறுவாங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பாக நான் போகிறேம்மா படிக்கிறேம்மான்னுவாங்க. நான் வேறு காலேஜ் மாற்று, வேறு ஸ்கூலு மாற்று, நான் சந்தோஷமாக போகிறேன்னுவாங்க. அவங்களே பண்ணுவாங்க. தொழிலே இல்லாத இருப்பாங்க. விசிட்டிங் கார்டு போடுற அளவுக்கு ஸ்டேட்டஸ் உயரும். அடிமை தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவாங்க. தைரியமாக நல்லா முன்னேறுவாங்க. சுபவிரிய பிராப்தம் ஏற்படும். வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, அவன் வண்டி வாகனம் கட்டுறது, நல்ல வளர்ப்பு பிராணிகள் அமைவதெல்லாம் ஆரம்பிக்கும். நல்ல வளர்ப்பு பிராணி, அதோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அது வந்த பிறகு ஏதோ ஒரு சந்தோஷம் ஏற்பது, மன நிம்மதி பெறும். நிம்மதியான மனிதர்களோட சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அப்பாடா என்ற சந்தோஷம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். ஏற்றம், சந்தோஷம், ஒருமையில் இருந்த மன அழுத்தம்லாம் தீரும். நல்ல நண்பர்கள் கிடைப்பது, நல்ல உறவினர்கள் கிடைப்பது. ஆக மொத்தத்தில் 3ல் இருக்கக்கூடிய சனி ஏற்றமோ ஏற்படும். ஆனால் தேகாரிக்கத்தில் கண்டிப்பாக நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும். அடிவயிறு, கழிவு, முதுகு தண்டுவடெல்லாம் நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். அதெல்லாம் ஹெல்த் வைஸு கவனமாக பார்த்துக்கணும். ரொம்ப நாளாக டாக்டர் ஏதாவது சொல்லி மாத்திரையெல்லாம் போடாமல் குப்பை தொட்டிக்கு போடுறது, நான் ஆயுர்வேதிக்கிலே நான் வெறும் ஹீலிங் பண்ணிக்கிறேன், நான் வர்மா பண்ணிக்கிறேன்லாம் பண்ணேன். ஏதாவது பிரச்சனைனா மருத்துவர் ஆலோசனை, ஃபேமிலி மருத்துவர் சொல்வதை தயவுசெய்து கேட்காத மகரத்திற்கு நான் சொன்ன நல்லது நடக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரங்க. பாத சனி, ஜென்ம சனி வெளியில் போகுது. இன்னும் அடுத்த 2.5 வருஷம் 7.5 வருஷத்தில் 5 வருஷம் முடிஞ்சிச்சு. அதனால் நீங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு திங்களூர் சந்திரனுடைய கோயில், அதாவது நம்மளுடைய ரொம்ப அற்புதமான அமைப்பு திங்களூர்னா சந்திரனுடைய கோயில். எல்லா திருக்கடையூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர். திங்களூரில் 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி திருக்கடையூரும் பார்த்துட்டு திங்களூர் போகலாம். அந்த மாதிரி அதிசயமும் சந்தோஷம் ஏற்படக்கூடிய கோயில். அந்த கோயில் விபூதி குங்குமத்தை டெய்லி வச்சுக்கிறது நல்லத்தை தரும். வயிறு, மன அழுத்தம் மட்டும் பார்த்துக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லது நடக்கும். நீங்கள் அவசரப்படக்கூடாது. பிள்ளைகளுடன் வாக்குவாதம் கூடாது. பிள்ளைகளுடைய தேகாரக்கத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயம் எல்லா விஷயத்திலும் ஒரு ஏற்றம் ஏற்படும். உங்களுக்கு யாராவது கூடா நட்பு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். பழைய நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மன வருத்தமோ மன கஷ்டமோலாம் இருந்தால் பேசி தீர்த்துக்கணும். நீங்கள் பேசுவீங்களான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. பேசினாவே சால்வ் ஆகிடும். அவங்கள பற்றி அப்படி சொல்கிறது, இந்த நீ செய்கிறது, நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இது பண்ண நான் உனக்கு அதை பண்ணலாம் பேசாதீங்க. இப்போ நல்ல நட்பை புதுப்பிச்சுக்கிறது நல்லாயிடும். அதே சமயம் வாக்குஸ்தானத்தில் சனி வர்றதுனால கொஞ்சம் வார்த்தையில் கவனமாக இருக்கணும். ஏன்னா
கோபப்படுறது, சபிக்கிறதெல்லாம் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். அதனால் எதுவுமே சொல்லக்கூடாது. பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கள் படிப்படியாக தீரும். அவர்கள் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். வீடு இருக்குது, நிலம் இருக்குது, புதுசாக இன்னொன்று கட்டணும், ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும், வீட்டில் ஒரு இது பண்ணணும், டெவலப்மெண்ட் பண்ணணும், வீட்டில் வந்து கட்டில் மாற்றணும், வீட்டில் ஒரு ஊஞ்சல் போடணும், எல்லாமே டக்கு 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 டக்குன்னு நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் யாருக்கு? கும்பராசிக்காரங்க. அதனால் கவலையே படக்கூடாது. குருபலம் வேற உங்களை பார்க்கக்கூடிய அமைப்புக்கு விசேஷ பார்வையாக வருதுனால டக்கு டக்குன்னு நல்ல காரியம்லாம் பண்ணிக்கணும். இந்த காலகட்டத்தில் இல்லை நான் செட்டில் ஆகிட்டு பண்ணுறேன், எனக்கு இன்னும் சரியாக வரல, இந்த பணம் பத்தாது, அந்த பணம் பத்தாதுன்னா 60வது கல்யாணத்துக்கு தான் போகணும். எனவே குழந்தை அமைப்பாக இருக்கட்டும், கல்யாண அமைப்பாக இருக்கட்டும், வீடு அமைப்பாக இருக்கட்டும், நில அமைப்பாக இருக்கட்டும், டக்கு டக்கு டக்குன்னு முன் வச்ச கால பின் வைக்காதீங்க. எல்லா லெவல்லையும் அதி அற்புதமும் அதி சந்தோஷமும். வாக்குவாதம் மட்டும் கூடாது. ஃபோனில் பேசுகின்ற சமயத்திலும் கவனம். அதில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் சுபிச்சம், அனுகூலம், புதிய பொறுப்பு, அரசு துறை, அரசியல்வாதிகள், கிட்டத்தட்ட 55 வயசுக்குள்ளே இருக்கிறவர்கள், 60 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுடைய ஏற்றமெல்லாம் பிரமிப்பாக இருப்பது கண்கூடாக பார்க்கலாம். அதற்கு மேல் வயதில் அதிகமாக இருப்பவர்கள் தேகாரக்கத்திலும் உறவினரிடத்திலும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உணவு தான், கெட்டுப்போன உணவை சாப்பிட்டுட்டு பெரிய அளவுக்கு லூஸ் மோஷன், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதெல்லாம் ஏற்படும். எனவே உணவு மட்டும் உஷாராக, பசி இருந்தாலும் பொறுமையாக நல்ல சுட சுட சாப்பிட்றது உங்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? மீன ராசிக்காரங்க. மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி, 7.5 சனியில் 2.5 ஆண்டு முடிஞ்சிருக்கு. இப்போ இன்னும் 5 வருஷம் இருக்குது. அதில் ஜென்மத்தில் வராரு சனி. அதனால் தடங்கல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சோம்பல் அதிகமாக இருக்கும். சூரியனார் கோயில், கும்பகோணம் ஆடுதுறையில் சூரியனார் கோயில்னு இருக்கும். ஆனால் அந்த சூரியனார் கோயில் பார்க்குறதுக்கு முன்னாடி திருமங்கலக்குடின்ற பிராணநாதேஸ்வரர் மங்களாம்பிகை கோயிலை பார்த்துட்டு அந்த கோயிலில் 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்துட்டு, அப்புறமா சூரியனார் கோயிலே 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமம், பசுனையோ நல்லெண்ணெய் கொடுத்துட்டு 2 கோயிலையும் அர்ச்சனை பண்ணி 2 கோயில் விபூதி குங்குமத்தையும் சேர்த்து பெட்ரூமில், பூஜை ரூமில், ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி வச்சுக்கிறது, உங்கள் பேக்லேயே கொஞ்சம் கையில் வச்சுக்கிறது பாதுகாப்பு கவசமாக விளங்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆதித்ய ஹிருதயம், அனுமன் சாலிசாலாம் அதி அற்புதம். பசுமாடுகளுக்கு கோதுமை தவிடும் வெல்லமும் கலந்து கொடுப்பது, இல்லை கோதுமை சப்பாத்தி வெல்லம் கலந்து கொடுப்பதெல்லாம் தடுங்கல்களை தவிடுபடியாக்கும். ஜென்மசனி என்பதனால சோம்பல் அதிகமாக இருக்கும். எக்ஸசைஸ் தான் மெயின். வயிறு, முதுகு, கால், வயிறு, முதுகு, கால், பாதம் வரைக்கும் கவனமாக இருக்கணும். உடற்பயிற்சி செய்யாத மீனத்திற்கு விமோசனம் இல்லை. அதே சமயம் தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பேற்றம். தொழிலே இல்லை, வியாபாரமே இல்லை, பிஸ்னஸே இல்லை, படிப்பு இல்லைன்னா எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஜென்ம சனியில் எல்லாமே கிடைக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவார்கள். நிறைய டிராவல் செய்யக்கூடிய ராசி யாருன்னா மீன ராசிக்காரங்க. உள்ளூராக இருக்கட்டும், வெளியூராகட்டும், கடல் பக்கத்து ஊருக்கு, கடல் இருக்கக்கூடிய ஊருக்கு அதிகமான டிராவல் செய்வார்கள். கடல் கடந்து அதிகம் பயணத்தை மேற்கொள்வார்கள். அதே போல் ஆன்மீகத்தில் அதிக அளவு ஏற்றம் பெறுவார்கள். நிறைய யாத்திரைக்கு அதிகமாக போகக்கூடிய ராசியில் யார் வருவான்னா மீன ராசிக்காரங்க போவாங்க. அங்கே வந்து யாருமே தெரியாத போனால் கூட தெய்வ தரிசனம், குருமார்களின் ஆசீர்வாதம், விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் நிவர்த்தி பண்ணுவது, கோயில் திருப்பணிகளை செய்வது, கோயில் அலங்காரர்களாக வருவது, கோயில் வேலைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் மீன ராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் ஏற்படும். தெய்வ சொப்பனங்கள் ஏற்படும். அதே போல் சித்தர்கள் ஆசீர்வாதம், ஞானிகளுடைய ஆசீர்வாதம், மகான்களின் ஆசீர்வாதம் எல்லாம் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னா மீன ராசிக்காரங்க. நீங்கள் 1 மணி நேரம் காலையிலேருந்து 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் எக்ஸசைஸில் 45 நிமிஷம் உடற்பயிற்சி, 15 நிமிஷம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு வெற்றி கண்டிப்பாக வரும். ஜென்ம சனியெல்லாம் பார்க்காதீங்க. உங்கள் ராசியில் ஒரு அதிசயம் இருக்குது. உத்திரட்டாதி என்ற சனி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்றால் மீன ராசி. அதனால் ஜென்ம சனி வந்துடுச்சு, வீட்டில் சுருண்டு படுத்துக்கிறது, எல்லாரும் எடுத்து வல்லுன்னு விழுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. வாகனத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த இளம் வயதை சார்ந்த மீன ராசிக்காரர்கள் பழக்க வழக்கத்திலும் கூடா நட்பிலும் நண்பனுக்காக போய் சப்போர்ட் பண்ணுறேன், மற்றவங்க காதலுக்காக நான் போய் கார்டு கொடுக்குறேன், லெட்டர் கொடுக்குறேன்னா தேவையில்லாத சட்ட சிக்கல் வந்துவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு அதிக ஏற்றத்தை எல்லா காலத்திலும் இல்லாமல் இந்த ஜென்ம சனியில் பெறக்கூடிய ராசி யார்? மீன ராசி. ஆச்சரியமாக இருக்கும்.
உங்களுக்கும் வந்து டே கேர் சர்ஜரி இது போல் வந்து ஒரு சாதாரண சர்ஜரி எல்லாம் நடந்து ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து ஜம்முன்னு தெம்பாவீங்க. குறிப்பாக 50 வயதை கடந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த தேகாரோக்கியத்தில் ரொம்ப நாளாக தொந்தரவு இருக்கும். நீங்களே ஏதாவது மருந்து போட்டுக்கிறது, நீங்களே ஏதாவது ஆயுர்வேதிக்கு பார்த்துக்கிறது, நீங்களே உணவு பழக்கத்தை மாற்றி அதை கண்ட்ரோலில் வச்சுருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து தைரியமாக ரிஸ்க் எடுங்க, நல்லா ஆகிடுவீங்க, தெம்பாயிடுவீங்க. சின்ன பொண்ணு சின்ன பையனை மாதிரி இளைஞர்களை மாதிரி மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதிகமாக காஸ்மெட்டிக்கில் போயிட்டு உங்களை அழகுபடுத்துவதில் மீனராசிக்காரர்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். ஜென்மசனியெல்லாம் பயப்படாமல் நான் சொன்ன அந்த தெய்வ சன்னிதானம் அதாவது திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரர் ஆடுதுறையில் அவரை பார்த்துவிட்டு சூரியனார் கோயிலுக்கு செல்வதும் எப்பொழுதும் அதி அற்புதத்தையும் அதி சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். நீங்களும் பசுமாடுக்கு உணவளிப்பது பெரிய விசேஷமாக காணப்படும். அதை செய்து பாருங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் இந்த ஜென்ம சனியிலும் இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி பயிற்சியால் என்ன பலன்கள், அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.